பேன் பண்ணுறாங்களா இல்லை அவங்கள தாழ்த்துறாங்களா அப்படிங்கிறது உள்ள அரசியல். அதை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது, அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி உடைக்க போகிறோம், மக்கள்கிட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்திடலாம் அப்படின்னு. அதெல்லாம் இங்கே முடியவே முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்காக உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. மக்களுக்கு தெரிஞ்சு சில அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கு, களத்தில் இருக்குது. மக்களுக்கு தெரியாமல் சில அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து யாருமே கண்டுக்கல. ஆனால் இப்போ இவங்க பண்ணுறது மூலமாக சீமான் அவர்கள் ஒரு பிராண்டாக தூக்கின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 30 லட்சம் ஓட்டு அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது. இப்போ மீண்டும் அவங்க 1 கோடி ஓட்டுக்கு டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 1 கோடி ஓட்டு இவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 2 தினங்களுக்கு முன்பு NIA சோதனை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களான இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் வீடுகளில் நடத்தப்பட்டது. ஆனால் அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது நாம் தமிழரை இப்படி அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி அவர்களை காலி செய்யலாம் என்று திமுக திட்டமிட்டு இந்த சோதனை நடத்தியிருந்தது. ஆனால் திமுகவினர் எண்ணுவதெல்லாம் நடக்காது என்றும் நாம் தமிழரை உடைக்கவே முடியாது என்றும் ஒரு சிறுவனை கூறிய காணொளி வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுபவர்கள் நாம் தமிழர்தான் என்றும் உரக்க கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் கருத்துக்களாலும் பேச்சாலும் இளைஞர்கள் பலரும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர். மேலும் சிறுவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் திமுக அதிமுக பிறகு அடுத்த பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீமான் அவர்களும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு வருகின்றார் என்று பலரும் கூறி வருகின்றனர். திமுகவினர் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை கண்டு பயந்துதான் NIA சோதனை எல்லாம் ஏவி விடுகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இனி வருகிற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது.